புதுக்கோட்டையில பேசின மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, எப்பாடு பட்டாவது நம்ம அந்த திமுக ஆட்சிய ஒழித்தே தீரணும். அந்த திமுக ஆட்சிய அகற்றியே தீரணும். அதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறார். இப்ப புரிஞ்சுதா பாஜக எப்படிப்பட்ட கட்சின்னு? இந்தியா முழுக்க எதையாவது ஒரு தில்லுமுல்லு பண்ணி, எதையாவது ஒரு வேலைய பண்ணி, அந்த மாநிலத்தின் ஆட்சிய பிடிக்கிற ஒரே ஒரு முக்கியமான கொள்கை மட்டும் கொண்ட கட்சி அப்படின்னா அது பாஜக தான். அதத்தான் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுல வந்து நாங்க எப்படியாவது திமுக ஆட்சிய ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் பேசும்போது நம்ம கவனிச்சது என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே ஊழல் அதிகமுள்ள கட்சி அப்படின்னு அவர் வந்து திமுகவை சொல்றார். 2016ஆம் ஆண்டு பேசின அமித்ஷா அவர்கள் இந்தியாவிலே ஊழல் கட்சி அப்படின்னா அது ஜெயலலிதா கட்சி தான் அப்படின்னார். பிறகு 2018ல பேசின அமித்ஷா அவர்கள் ஊழல் கட்சி, ஊழல் ஆட்சி அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அப்படிதான் பேசுறாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? திமுக தான் ஊழல் கட்சி, ஊழல் ஆட்சி அப்படின்னு பேசுறாரு. நேரத்துக்கு ஒரு பேச்சு, நேரத்துக்கு ஒரு திட்டம், நேரத்துக்கு ஒரு கொள்கை அப்படின்னு கொண்ட ஒரே கட்சி பாஜக. எப்பாடுபட்டாவது தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு நீங்க சொல்வது நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது, தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க நீங்க எந்த தில்லுமுள்ளு வேலையினாலும் செய்வீங்க அப்படிங்கிறது தான். அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க.